அனைவருக்கும் அன்பு வணக்கம். தி வீக்லி பஞ்ச் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. இந்த வாரம் ஏராளமான விஷயங்களை பார்க்க போகிறோம். ஆனால் முதல்ல பார்க்க போகிறது ஆரம்பமே அதிரடி அருமையான சரவடி அப்படின்ற மாதிரி தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பரந்தூர் செல்ல போகின்றார். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னும் திடீர்னு அவருக்கு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, என்னோட கருத்தில் எப்படி அகில இந்திய அளவில் ராகுல் காந்தி அவர்கள் இருக்காரோ அந்த மாதிரி தமிழகத்தில் விஜய் அவர்கள் வருவார் அப்படின்னு நினைக்கிறேன். இது சிரிக்காதீங்க, நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். நான் சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் அவர் வேற தாவேகா விஜய் அவர்கள் புள்ளி கூட்டணியில் இணைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காருல. ஸோ அதை வச்சு நான் சொன்னேன். இதுக்கு அண்ணாமலை அவர்கள் வேற ஒரு கவுண்டர் கொடுத்துருக்காரு. நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிக்கினீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நம்ம சீரியஸாக சொல்கிறதெல்லாம் கூட காமெடி ஆகிடுது. ஆனால் சில பேர் காமெடியை ரொம்ப சீரியஸாக பண்ணிட்டு இருக்காங்க. அது யாருன்னு என்ன கேட்காதீங்க, உங்களுக்கே தெரியும். ரைட், இப்போ பரந்தூர் போக போகின்றார், அங்கு மக்களை சந்திக்க போகின்றார். திடீர்னு என்ன பரந்தூர் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியலங்க. இவருடைய கொள்கை தலைவர்களில் ஒருவராக பெரியார் அவர்களை கூறியிருந்தார் விஜய் அவர்கள். சீமான் அவர்கள் இப்போ என்னென்னலாமோ பேசிட்டு இருக்காரு. அதுக்கு தாவேகாவின் அதிரடி ரியாக்ஷன் என்ன அப்படின்னா, ஒருவேளை கிளைமேக்ஸில் தான் ஹீரோ பறந்து சண்டை போடுவார் அப்படின்னு நினச்சிட்டாங்க போல இருக்கு. என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு யாருக்குமே ஒன்றும் தெரியாமல் இருக்குது. சரி, இப்போ பரந்தூர் இந்த எல்லாம் கூட கேட்டாங்க, எப்படிங்க அவங்களையும் பனையூருக்கு வர வச்சு அவங்கக்கிட்ட குறை கேட்பீங்களா அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, நாங்கள் களத்தில் இறங்கி அரசியல் செய்ய போகிறோம் அப்படின்னு அந்த குறை சொல்லுபவர்கள், ஆமாம், அவர்களுக்கு சுட்டி காட்டுவதற்காகவே பரந்தூர் நேர போகிறார் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு காவல்துறையில் பர்மிஷன்லாம் கேட்டிருந்தாருங்க. பர்மிஷனும் கொடுத்துட்டாங்க. நம்ம இன்னொரு சேனல் இன்டர்வியூவில் கூட நம்ம சொல்லியிருந்தோம். காவல்துறை இதுக்கு அனுமதி கொடுத்துடலாம், அதுவும் வெல் இன் அட்வான்ஸ் கொடுத்துட்டா தான் பார்த்தீங்களா எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருவதை தவிர்க்க முடியும். அதை வச்சு அரசியல் கூட பண்ணலாம் இல்லையா? நாங்கள் மக்களை சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த அரசாங்கம் தடுக்கிறது, பாயாச அரசாங்கம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். நம்ம சொன்னதுனால காவல்துறை பர்மிஷன் கொடுத்துருச்சு அப்படின்லாம் நம்ம கிளைம் பண்ணல. காவல்துறை அனுமதி கொடுத்து விட்டார்கள். ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இப்போ இவர் பரந்தூரில் போயிட்டு மக்களை சந்திக்க போகின்றார். சந்திப்பார்ல? சந்திப்பார். பட்டு என்ன கருத்து சொல்வார்? பரந்தூரில் ஏர்போர்ட் வரக்கூடாது அப்படின்னு சொல்வாரா, இல்லை பரந்தூரில் அந்த நிலத்தை எடுத்துக்கிறாங்க இல்லையா அரசாங்கம், அதுக்கு காம்பன்சேஷனை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்வாரா? இல்லை, இப்போது சென்னை ஏர்போர்ட் ரொம்ப கன்ஜஸ்டட் ஆகிடுச்சு, டிராஃபிக் அதிகமாகிடுச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த சார்ட்டர்ட் ஃப்ளைட்லாம் கூட நிறைய போதுங்க. இவர் கூட ஏதோ சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போனார்ல, ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு. கரெக்டு. அப்போ அந்த மாதிரி தனியார் விமானங்கள்லாம் வேறு சென்னையிலேருந்து நிறைய இனிமேல் ஆப்ரேட் ஆக போகுது அப்படின்னும் போது ஒரு கூடுதல் ஏர்போர்ட் தேவை தான். அப்போ அந்த பரந்தூர் வேணான்னு சொன்னால் என்ன பண்ணுறது? இதில் டாக்டர் சுமன் ஸ்ரீராமன் அவர்கள் அவருடைய ட்விட்டரில் அது அப்படியே தாங்க வருது, எக்ஸ் தளத்தில் ஒன்று குறிப்பிட்டிருந்தார். ஒரு சேனல் டிஸ்கஷனில் போகும்போது அப்போது எதிர்த்தரப்பில் கலந்து கொண்ட ஒருத்தர் சொல்கிறாராம், இந்த பரந்தூர் விமான நிலையம் அமைய போகின்ற இடம் இது கொரமாண்டல் கோஸ்டில் அமைந்திருக்கின்றது. அண்டு சைக்ளோன் ப்ரோன், அதாவது புயல், கடும் புயல்கள் அடிக்கடி வரக்கூடிய ஒரு மண்டலமாக இருக்கின்றது. அதனால் அங்கே ஏர்போர்ட் கூடாதுன்னு சொன்னாராம். அது சுமன் ஸ்ரீராமன் அவர்கள் ரொம்பவே நொந்து போயிருந்தார். இதை என்னங்க சொல்கிறது அப்படின்னு. கொரமாண்டல் கோஸ்ட்டு எங்கே இருக்குது? அந்த இடத்துல ஏதாவது கடற்கரை தனியாக வச்சுக்கிறாங்களா? சரி விடுங்க, இவ்வளோதான். ரசிகர்களே தொண்டர்களாக மாறும்போது இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரத்தான் செய்யும். ஏன்னா சினிமாவில் ஜிஎஸ்டியை பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒருத்தர் சொன்னார்ல, அது எங்களுக்கு தெரியாதுங்க, நாங்கள் ஏதோ சினிமாவில் சொல்லுவோம் அப்படின்னாரு. அதையே நம்பி வருகின்ற ரசிகர்கள் தொண்டர்களாக மாறும்போது இப்படி தான் பேசுவாங்க. ஆனால் அதுக்காக சினிமா நடிகர்களையும் குறை சொல்ல முடியாது. அரசியல்வாதிகளே போயிட்டு அதை பற்றி எனக்கு சரியாக தெரியல ஜிஎஸ்டி பற்றி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சினிமா உலகத்தில் இருக்கவங்கள குறை சொல்கிறதுக்கு என்ன யோகியதை இருக்குது சொல்லுங்கள்? ரைட், இப்போ பரந்தூரில் எவ்வளவு கூட்டம் கூட போகின்றது இதுதான். இப்போ கூட்டம் கூடிடுச்சு அப்படின்னு சொன்னால் அஃப்கோர்ஸ் போலீஸில் கட்டுப்பாடுகள்லாம் வச்சுருக்காங்க. இத்தனை வண்டி தான் வரலாம், இத்தனை பேர் தான் வரலாம், அந்த அனுமதிக்கப்பட்ட இடத்தில் மட்டுமே சந்திக்கலாம் அப்படின்னு. அப்போ அதே மாதிரியே அந்த ஃபெங்கல் புயலுக்கும் சந்தித்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் இவர் போயிட்டு உதவிகள் செய்ய போகின்றார் அப்படின்னு சொன்னால் போலீஸ் பந்தோபஸ்து வரத்தான் செய்வாங்க. அப்போ அவங்கக்கிட்ட முன்னாடியே சொல்லிவிட்டு என்னென்ன இடத்துக்கு போக போகிறாங்க அப்படின்னா என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷனோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு போயிருக்கலாம். சரி விடுங்க, இப்போவாது கரெக்ட், அன்றைக்கி ஷூட்டிங் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அதன் ஒருவேளை இதையே ஷூட்டிங்காக மாற்றிடுவாங்களோ தெரியலங்க. ஆமாம், நிச்சயமாக இதெல்லாம் வீடியோ எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா
அந்த புயல் வெள்ளத்தும் போது அந்த உணவெல்லாம் வழங்கினார்கள். அப்போவே அதை வீடியோ எடுத்து அதை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஒரு சினிமா விமர்சகர் கூட அதை ஷேர் பண்ணியிருந்தார். அதனால் இப்போ முழு அரசியலுக்கு வந்துட்டாரா பாருங்கள். எல்லாமே சந்தேகமாக இருக்குது இந்த கட்சி விஷயத்தில். என்னையோ எப்படியும் ஒரு ஷூட்டிங் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நேரடியாக இந்த சேனல்கள் அதை இருட்டடிப்பு செய்தாலுமே சோஷியல் மீடியாவில் நம்ம இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் ஒரு ரிஸ்க் இருக்குது. அப்புறம் நாளைக்கு எந்த பிரச்சனை அப்படின்னாலும் பரந்தூருக்கு போனீங்களே, இதுக்கு ஏன் போல அப்படின்வாங்க. நாட்டில் பிரச்சனையாக கம்மி, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, அப்போ எல்லாத்துக்கும் வாங்க அப்படின்னு வாங்க. முழு நேர அரசியலுக்கு வர்றதுன்னா எவ்வளோ கஷ்டம் அப்படின்றத இதில் இருந்தாவது புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. அடுத்தது பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம், அமைச்சர் பொன்முடி அவர்கள் அந்த புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க போகும்போது அவர் மீது ஏதோ சேறு வீசிய சம்பவம் நடந்தது. அந்த கிராமத்து மக்கள் இவ்வளோ நாள் கழிச்சு இந்த பொங்கலுக்கு முன்னாடி காவல்துறை நடவடிக்கை அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் இது என்ன நடக்குது, பாவப்பட்ட மக்கள் இது மாதிரிலாம் பண்ணுறீங்களே அப்படின்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார். இன்னும் சில அரசியல் தலைவர்களும் இந்த கேள்வி எழுப்பியிருந்தார்கள். நான் இதை தப்புன்னெலாம் நினைக்கிறேங்க. ஏங்க, அந்த புயல் வெள்ளத்தில் கஷ்டப்பட்டுன்னு இருக்கும்போது நீங்கள் நடவடிக்கை எடுத்தால் அதுதானே ரொம்ப ரொம்ப தப்பு. ஏற்கனவே வீடு இல்லாமல், வாசல் இல்லாமல், சோறு தண்ணி இல்லாமல் இருக்க ஜனங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்களே அப்படின்னு கேட்பாங்க. சட்டம் தன் கடமையை செய்கிறது, அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். ஏன் இப்படியெல்லாம் குறை சொல்லிக்கினே இருக்கிறீங்க? நல்ல கேப் விட்டு தானே அவங்க நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். அதனால் இதை தப்புன்னு சொல்ல முடியாது. அண்ட் அந்த நடவடிக்கை எதற்காக அப்படின்றது இன்னும் காவல்துறை தரப்பிலிருந்து எதுவும் விளக்கம் வந்ததாக எனக்கு தெரியலைங்க. எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு மட்டும்தான் இருக்கின்றது. ஆமாம், கொஞ்சம் நிதானமாக செய்யுது சட்டம் தன் கடமையை அப்படின்னு தான் இவங்க எடுத்துக்கணுமே தவிர, அரசாங்கத்து மேலே இப்படியா குற்றங்களை அள்ளி தெளிப்பது, சேரள்ளி தெளிக்கிற மாதிரி, பன் அன்இன்டென்டட். அடுத்ததாக தாம்பரம் பகுதியில் ஒரே நாளில் 8 சங்கிலி பறிப்பு நிகழ்ச்சிகள் அப்படின்னு அண்ணாமலை, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். இந்த மாதிரிலாம் பொதுவாக குற்றம் சொல்லக்கூடாதுங்க. இது அந்த பொங்கல் சமயத்தில் நடந்த சங்கிலி பறிப்பு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டேட்டா தரவுகள். அந்த முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் அவர் அதானே சொல்வார், எதுவாக இருந்தாலும் டேட்டா வேணும் அப்படின்வார். ஸோ அப்போ என்ன பண்ணணும், கடந்த ஆண்டு இல்லை வேண்டாம், கடந்த ஆட்சியில் அப்போ ஒரே நாளில் எத்தனை சங்கிலி பறிப்புகள் மேக்சிமம் நடந்திருக்கின்றன அப்படின்ற டேட்டா எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஊபி, மாப்பி, பீகார், ராஜஸ்தானில் இந்த 2 வருஷத்துக்கு மட்டும்தான், அதுக்கு முன்னாடி 5 வருஷம் எடுக்கக்கூடாது. அந்த டேட்டாலாம் எடுக்கணும். எடுத்துட்டு கம்பேர் பண்ணி அதோட இது எப்படி ஒத்து போகின்றது, இது அதிகமாக இருக்கின்றதா, குறைந்திருக்கின்றதா, முதல்ல கடந்த ஆட்சியை விட இது எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் மற்ற மாநிலங்களோட எப்படி இருக்குது, இப்படின்லாம் டேட்டா வச்சு அனலைஸ் பண்ண பிறகு தான் நீங்கள் குற்றச்சாட்டை வைக்க வேண்டும். இந்த மாதிரியெல்லாம் அது கரெக்டுங்க. இந்த திருட்டு அப்படின்றது காலங்காலமாக நடந்து வருகின்றது அப்படின்னு முட்டு கொடுக்கறதுக்கு சில பேர் வந்துடுவாங்க. ரோமானியர் காலத்திலிருந்தே இது நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சில பேர் சொல்ல வருவாங்க. அதனால் இதையெல்லாம் யோசித்து கரெக்டாக டேட்டா ட்ரிவன் குற்றச்சாட்டாக இருக்க வேண்டும். சங்கிலினா பறிக்க தான் செய்வாங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஆனால் சங்கிலி பறித்தா உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவங்கள கைது செய்து உள்ள போடும். இன்னும் கைது செய்யலையா, சரி விடுங்க, தனிப்படை அமைத்திருக்கின்றார்கள், விரைவிலேயே கைது செய்வார்கள். அதை விட வேற என்ன வேணும்? இதுதானே சட்டம் ஒழுங்கு. இந்த சட்டம் ஒழுங்கு அப்படின் போது எனக்கு ஒரு கேள்வி வருகின்றது. இன்னைக்கு பலரும், அதாவது ஆளுங்கட்சிக்கு ஆதரவானவர்கள் சொல்லி வருகின்ற ஒரு கருத்து என்னன்னா, பாருங்க, சட்டம் ஒழுங்குன்னா நீங்கள் என்ன நினச்சிங்க? ஒரு குற்றம் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் விரைந்து செயல்பட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. அதில் சம்பந்தப்பட்டவர்கள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுறோம். இதை விட வேற என்ன வேணும் சட்டம் ஒழுங்குக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இன்னும் சட்டம் ஒழுங்குன்னா இப்படின்னு தோணலைங்க. இப்போது சமீபத்தில் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், அதற்கு கடுமையான தண்டனைகள்னு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதாவது பெண்களை இந்த ஸ்டாக்கிங்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபாலோ பண்ணுறது. இது ஃபாலோ பண்ணுறதுன்றது நிஜ வாழ்க்கையில் மட்டும் இல்லை. இன்றைக்கி நிஜ வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுறதை விட இந்த ஆன்லைனில் ஸ்டாக்கிங் அப்படின்றது தான் நிறைய இருக்குது. அவங்களுடைய அந்த சோஷியல் மீடியா வாலில் போயிட்டு கமெண்ட் போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதையும் ஸ்டாக்கிங்கில் வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த மாதிரி குற்றங்களிலிருந்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், அதற்கு தண்டனை அது அதிகப்படுத்தும் சட்டம் சமீபத்தில் முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்துள்ளார். இதெல்லாம் எதுக்கு கொண்டு வரோம்? அப்போது இந்த மாதிரி மரண தண்டனை வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னும் போது அதை செய்யணும்னு நினைக்கிறவங்க மனசில் ஒரு பயம் வரணும். ஐயோ மாட்டிங்கன்னா உயிரே போடுங்கடா, இல்லை லைஃப் வரைக்கும் ஜெயிலில் போட்டுருவாங்கடா அப்படின்னு பயம் வந்ததுன்னா அவங்க அந்த தவறை செய்யாமல் இருப்பார்கள். இதுக்குத்தானே கடுமையான தண்டனை கொண்டு வரோம், எனக்கு சொல்லுங்கள். அப்படி இருக்கச்ச பாருங்க, தப்பு பண்ணால் எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணிடணும் அப்படின்றது சட்டம் ஒழுங்காக இருக்க முடியுமா?
இவ்வளோ கடுமையான அந்த தண்டனைகள் அப்படின்னு கொண்டு வரதே பயத்தை உருவாக்குவதற்காக. யார் மனசுல? பொதுமக்கள் மனசுல இல்லை, திருட்டு பயலுக மனசுல. ஸோ தட் அவங்க அந்த மாதிரி பண்ணாம பயந்துன்னு இருப்பாங்க அப்படின்றதுக்காக. அப்போ அந்த பயத்தினால் குற்ற நடவடிக்கைகள் நடக்காமல் இருப்பது, இதுதானே உண்மையான சட்டம் ஒழுங்கா இருக்க முடியும். அதை விட்டுட்டு எஃப்ஐஆர் போடுறது, அரெஸ்ட் பண்றது, இதுதான் வந்து சட்டம் ஒழுங்கு அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ரொசீஜர், லீகல் ப்ரொசீஜர், அவ்வளவுதான். அது நடக்காமல் தடுக்க வேண்டும், அதுதானே ஜனங்க எதிர்பார்க்குறாங்க. இரும்பு கரம் கொண்டு அடக்குவது அப்படின்னா குற்றம் நடந்த பிறகு இல்லை, நடப்பதற்கு முன்னாடியே அதெல்லாம் நடக்காமல் தடுக்க வேண்டும். சரி விடுங்க, இந்த விளக்கெல்லாம் யார் ஏற்றுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. அடுத்தது, இது வந்து பாஜக எதிர்நோக்கி இருக்கின்ற ஒரு சிக்கல். இன்றைக்கு ஒரு சில பாஜக ஆதரவாளர்கள் சீமான் அவர்களுக்கு ஏராளமாக ஃபயர் விட்டுனுக்கிறாங்க. அண்டு பாஜகவில் மூத்த தலைவர்கள் சிலரே வந்து இது என்ன மாதிரியான விளைவுகளை தோற்றுவிக்கும் அப்படின்றத பற்றி யோசிக்காம என்னென்னவோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. சீமான் அவர்கள் எங்களுடைய டீம் பார்ட்னர் அப்படின்னு ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க, ஒரு மூத்த தலைவர். எப்படிங்க? இப்போது அண்ணாமலை அவர்கள் வந்து இது மாதிரி சீமான் பேசினது, அதுக்கான ஆதாரங்களை நாங்கள் கொடுக்க தயார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது அது மட்டும் சொல்லலாம், இது மட்டும் சொல்லக்கூடாதா அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் சொன்னது இஷ்யூ பேஸ்டு சப்போர்ட், இந்த விஷயத்துல ஆதாரங்களை கொடுக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரே தவிர, ஒட்டுமொத்தமாக சீமான் எங்களுடன் சேர்ந்து விட்டார்னோ, இல்லை சீமான் எங்களுடன் கருத்தளவில் ஒன்றுபட்டு விட்டார்னோ, இல்லை சீமானுக்கு என்றென்றும் நாங்கள் துணை நிற்போம், இந்த மாதிரிலாம் அவர் பேசவே இல்லை. இப்போ சீமான் வந்து பாஜகவின் டீம் பார்ட்னர் அப்படின்னு சொன்னா, அப்ப சீமான் அவர்களது எல்லா கருத்துக்களையும் பாஜக ஏற்றுக்கொள்கிறதா? ஆர் அட்லீஸ்ட் இன்றைய தலைமை இல்லாட்டாலும் இந்த கருத்தை சொன்ன அந்த மூத்த தலைவர் அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, சீமான் அவர்களுடைய எல்லா கொள்கைகளையும் கருத்துக்களையும் பேச்சுக்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? இதே சீமான் கட்சியில இந்தியா காணாமல் போகும் அப்படின்னு பேசின வீடியோக்கள் எல்லாம் நான் சமீபத்தில் பார்த்துருக்கேன். இதையெல்லாம் பாஜக ஏற்றுக்கொள்கிறதா? எதுக்காக இப்படி அவசரப்பட்டு சீமானுக்கு வந்து அன்கண்டிஷனல் சப்போர்ட்டு பிளாங்க் செக் மாதிரி கொடுக்கணும்? எனக்கு புரியல. தலைவர் என்ன சொல்றாரோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம்ல, எதுக்கு வந்து முன்னாள் பின்னாள்லாம் இப்படி ஆளாளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் குத்துனுக்குறாங்க? சரி, மூத்த தலைவர்களை விடுங்க, பாஜக ஆதரவாளர்கள் ஒரு சிலரே பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களுக்கு ஃபயர் விட்டுனுக்குறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப தவறான செயல். நாளைக்கு இவர்களையே இது தாக்க போகின்றது. இன்றைக்கு இந்த மாதிரி பெரியாரை எதிர்த்து பேசுகின்ற சீமான் அவர்கள் மறுபடியும் நாளைக்கேனா ஒரு சில வருஷங்கள் கழித்து மறுபடியும் வந்து பெரியார் எங்கள் தலைவர் அப்படின்னு சொல்ல மாட்டார்ன்றது என்ன நிச்சயம்? ஏன்னா இவர் வந்து பெரியாரை எதிர்த்து பேசுவது, பெரியாரை ஆதரித்து பேசுவது, மறுபடியும் எதிர்த்து பேசுவது அப்படின்றது மாறி மாறி நடந்திருக்கு. இந்த கடையேழு வள்ளல்களில் ஒருவரான பேகன், அதாங்க மயிலுக்கு போர்வை பொத்தினார்னு சொல்லுவாங்க இல்லையா, அவரை ஒரு கூட்டத்தில் பேசும்போது, மயில் அது பாட்டுக்கு குளிர்ந்த காற்று இருந்ததுன்னா, மேகம் வந்ததுன்னா அது தொகை விரிச்சு ஆடும், இது கூட தெரியாமல் எங்கள் பாட்டன் போர்வை போட்டு அதை அமுக்கி போட்டான் அப்படின்னு சொன்னவர், இன்னொரு இடத்துல பாருங்க, மயிலுக்கு கூட வந்து இந்த மாதிரி போர்வையை கொடுத்த பெரிய மன்னன் அப்படின்னு அதே பேகனை புகழ்ந்து பேசுகிறாரு. இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசினே தான் இருப்பார். அங்கே பேசுறதுக்கும் இங்கே பேசுறதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஆனால் இதெல்லாம் யோசிக்காம பாருங்க, சீமான் அவர்கள் பேசுவது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு அமைப்புகளுக்கோ இல்லை ஒவ்வொரு ஆதரவாளர்களுக்கோ கன்வீனியண்ட்டாக இருக்கும். அந்த நேரத்தில் ரைட்டு அவர் இந்த மாதிரி பேசினுக்கிறாரா, வாட் எவர் அட்வான்டேஜ் வி கேன் டேக் அவுட் ஆஃப் இட் அப்படின்னு போகணுமே தவிர, அவரை டீம் பார்ட்னராக சேர்த்துக்கிறது, பார்த்தீங்களா அவர் எங்களுடன் இணைந்து விட்டார் அப்படின்றது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புங்க. இன்றைக்கு இவ்வளோ பேசுகிறவர் நாளைக்கே பாஜகவை கிழிக்க மாட்டார் அப்படின்றதுக்கு என்ன நிச்சயம்? அப்போ என்ன சொல்லுவாங்க, அன்னைக்கு அவ்வளோ ஃபயர் விட்டிங்களா, இன்னைக்கு அவரே உங்களை தூக்கி போட்டு மிதிக்கிறார் பாரு அப்படின்வாங்க. சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கு அவர் வரமாட்டார் அப்படின்றது நமக்கு மட்டும் இல்லை, அவருக்கும் நல்லாவே தெரியும். அது அவருடைய நோக்கமும் கிடையாதுன்றது தான் என்னுடைய கருத்து. அவர் ஒரு மாதிரி ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு பாருங்க, இப்போ பெரியார் எதிர்ப்பு பேச்சு அப்படின்றதுனால பெரியார் ஆதரவு, பெரியார் எதிர்ப்பு, இப்படியே தான் அரசியல் விவாதங்கள் எல்லாமே போயிட்டு இருக்கு. இந்த 8 சங்கிலி பறிப்பாகட்டும், இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த அந்த மாணவிக்கு எதிரான கொடுமைகளாகட்டும், இதெல்லாம் அப்படியே மறைந்து விட்டது. இன்றைக்கி வந்து சீமான் அவர்களை பாஜகவின் பி டீம் சங்கி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ யோசிச்சு பாருங்க, சீமான் அவர்கள் யாருக்கு பி டீமாக செயல்படுகின்றார் அப்படின்றது புரியுதா?
டோட்டலாக இன்னைக்கு நெரேட்டிவ் அப்படின்றதே மாறிவிட்டது. சட்டம் ஒழுங்கு அதை பற்றி இப்போ யாருமே பேசுறது கிடையாது, பேசினாலும் ஈடுபடுறதில்லை. இந்த போராட்டங்கள், அவர் வீட்டுக்கு முற்றுகை போராட்டம், இதை பற்றி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்கமே தவிர எதை பற்றி பேசணுமோ அது மக்கள் மனதிலிருந்து டோட்டலாக மாற்றப்பட்டு விட்டது. அப்போ இது யாருக்கு சாதகமாக இருக்கின்றது? அப்போ யாருக்கு அவர் பி டீமாக இருக்க முடியும் அப்படின்றத முதல்ல பாஜகவினர் புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் தானே மக்கள் புரிஞ்சுக்கிறது. அடுத்தது டோலர்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் புதிய தலைவர் பொறுப்பேற்றிருக்கின்றார். தமிழ் ஹிந்து பத்திரிகையில் அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்கார், அது வெளிவந்திருக்கின்றது. அதில் ஒரு கிளீனாக சொல்லிட்டார், இது பாருங்க, ஏதோ திமுகவோட அழுத்தத்தினால இவங்க தலைவரை மாற்றினார்கள் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இத்தனை வயசு வரைக்கும் தான் பதவியில் இருக்கலாம் அப்படின்றது எங்கள் கட்சியுடைய கொள்கை. அதனால் அந்த வயது ஆகிவிட்டதுனால அவர் பதவி விலகின்றார், நான் இந்த பதவிக்கு வந்திருக்கேன், இதுக்கெல்லாம் உள்நோக்கம் கற்பிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூடவே இந்த இடதுசாரி சிந்தனையாளர்கள், இடதுசாரி கட்சிகள், இடதுசாரி இயக்கங்கள், இவர்கள் தலைமையிலான ஒரு அணி வர வேண்டும்னு சொல்லியிருக்காரு. இந்த ஆட்சியில் பங்கேற்பது அப்படின்றத பற்றி கேட்கும்போது முதலாளித்துவ கட்சிகளுடன் நாங்கள் ஆட்சியில் பங்கேற்க மாட்டோம். இப்போ கேரளா மாதிரி இல்லை மேற்கு வங்காளம் மாதிரி இடதுசாரிகள் தலைமையிலான ஒரு கூட்டணி ஆட்சி அமையும் போது அதில் தான் பங்கேற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ என்ன, ஒட்டுக்கா இவர் திமுக அதிமுகவை முதலாளித்துவ கட்சின்னு சொல்லிட்டாரா? அவ்வளோதான், வேற என்ன இருக்கு? அப்போ திமுக கார்பரேட்டுகளுக்கு ஆதரவான முதலாளித்துவ கட்சியா? இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா இருந்தது, இல்லை யாருமே சொல்லாத விஷயமா இருந்தது இல்லையா? அதுக்கு அவங்க கேட்குறாங்க, சரிங்க முதலாளித்துவ கட்சின்னு சொல்லிட்டு அவங்களோட இருக்கீங்களே அப்படின்னா, அது பாருங்க, ஒவ்வொரு தேர்தலும் போதும் என்ன பிரச்சனை, 2021 பாஜக ஆதரவு பெற்ற சக்திகள் பாஜக உள்ள வரக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் இது மாதிரி பண்ணோம். ஏங்க எனக்கு ஒன்றும் புரியல, எத்தனை நாளைக்கு தான் இந்த பாஜக வரக்கூடாது அப்படின்னு சொல்லினே நீங்கள் முதலாளித்துவ சக்திகளுக்கு துணை போவீங்க? கம்யூனிச சித்தாந்தத்தோட முதல் எதிரி யாரு? முதலாளித்துவம் அதானே. அப்புறம் அது பாஜக ரூபத்தில் இருந்தானா திமுக ரூபத்தில் இருந்தானா? பாஜக முதலாளித்துவ சக்தி அப்படின்றது உங்களுடைய அசைக்க முடியாத கருத்து. இந்த பேட்டிலேருந்து பார்க்கும்போது திமுகவும் முதலாளித்துவ கட்சி அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக அவர் சொல்லிட்டாரு. ரெண்டு முதலாளித்துவத்தில் எது நல்ல முதலாளித்துவம், எது கொஞ்சம் நல்ல இல்லை குறைஞ்ச கெட்ட முதலாளித்துவம்னு சொல்லுவீங்க நீங்கள்? முதலாளித்துவத்தையே ஒதுக்க வேண்டியது தானே இடதுசாரிகள். அப்புறம் நாங்கள் இல்லை இந்த முதலாளித்துவத்தை ஒழிப்பதற்கு இந்த முதலாளித்துவத்தின் கூட்டு வைப்போம் அப்படின்னா, அந்த அனிமல் ஃபார்ம் அதில் ஜார்ஜ் ஆர்வெல் அன்னைக்கு எழுதினார் பாருங்க, அதுதான் அப்படியே நடக்குது. அந்த சித்தாந்தத்தை பேசுகின்ற பன்றிகள் யாரை எதிர்த்து நாங்கள் போராடுகின்றோம் அப்படின்னு சொன்னாங்களோ அந்த மனிதர்களுடனே சேர்ந்துக்கின்னு சிக்கன் மட்டன் எல்லாம் வெட்டினுக்கிறோம். இதுதான் அந்த அனிமல் ஃபார்முடைய எண்டு. ஸோ அப்போ முதலாளித்துவத்தை எதிர்ப்பதற்காக நாங்கள் முதலாளித்துவ சக்திகளுடன் சேர்ந்து கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால் விடுங்க. நம்ம அன்னைக்கு கேட்ட பழமொழி தான் ஞாபகம் வருகிறது, கேட்பவன் கேனையனாக இருந்தால் அதே தான். நண்பர்களுக்கு ஒரு சின்ன ரிமைண்டர், நேற்றைக்கு அண்டு டிவியில் சம்பாதிப்பது எப்படி அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கேன். அதை பார்க்காத நண்பர்கள், பார்க்க விரும்பும் நண்பர்கள் நேராக போய் எங்கள் அட்டனன்ஸ் போட்டு வந்துடுங்க. இது வாட்ஸ்அப் சேனல்லையும் ஷேர் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன். அப்படி யாருமே பார்க்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வேற என்ன, இதில் போட்டுருவோம், அவ்வளோதான். மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம். வணக்கம்.